இன்றைய தினத்தந்தியில் முதல் பக்க முக்கிய செய்தியாக காங்கிரஸ் கட்சியின் ஏதோ ஒரு மாவட்ட கமிட்டி போட்ட செயற்குழு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. மதுரை தெற்கு மாவட்ட செயற்குழு மீட்டிங்கில் சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அதை போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஸ்டாலின் சாருடைய வள்ளலார் மீட்டிங்கில் கலந்துக்கினார் இல்லைங்களா, அதை பற்றிய செய்தியை துணை செய்தியாக 4 பத்தி செய்தியாக போட்டிருக்காங்க. இதோட பின்னணியை பார்க்கலாங்க. காங்கிரஸ் மதுரை தெற்கு மாவட்ட செயற்குழு மீட்டிங்கில் நிறைவேற்றிய முக்கிய தீர்மானங்கள் 7. அதில் நான் இங்கே சொல்ல போகிறது 2 தீர்மானங்கள். ஒன்று ஆட்சியில் பங்கு இருக்கணும், எங்களுக்கு ஆட்சியில் கண்டிப்பாக பங்கு இருக்கணும். அடுத்தது 30% இடங்களை உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு ஒதுக்கணும். இது 2 இதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன எதுக்காகனாக்கா பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை, மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி சொல்கிறப்ப அதே காங்கிரஸ் கமிட்டியில் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி இருக்கார் இல்லைங்களா, அவர் இனிமேல்ட்டு நாங்கள் 5000 ரூபா கொடுத்துருவோம்ல மக்களுக்கு, இனிமேல்ட்டு காங்கிரஸ் கட்சி எங்கள்கிட்ட நிற்காது, கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிற்க மாட்டாங்க, மக்கள்கிட்ட நாங்கள் செல்வாக்கு பெற்றுட்டோம்னு சொல்கிறாங்க. இதை பற்றினா இன்றைக்கி ஓடி இருந்துச்சு. அதே சமயத்தில் வள்ளலாரை பற்றி நம்ம ஸ்டாலின் சார் பேசின விஷயங்கள் அப்படியே அடக்க ஒடுக்கமாக 4 பத்தியில் முதல் பக்கத்தில் தான் வந்திருக்கு. ஆனால் 4 பத்தியிலே முடிச்சிட்டாங்க. இப்போ தெரியுதுங்களா, தேர்தல் வர வர நம்ம ஊடகங்கள் பச்சவந்தித்தனமாக மாறும். என்ன தான் காசு கொடுத்து வச்சுருந்தாலும், அதுங்களுக்கு ஆளுங்கட்சி காசு கொடுத்து வச்சுருந்தாலும் தனக்குன்னு ஒரு பேரை காப்பாற்றிக்கணும் இல்லையா? அதனால் அவர்கள் ஓரளவுக்கு நல்லா தெரிந்து நல்லபடியாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன்.